அம்மா என்னடி கூப்பிட்டியா? மாப்பிள்ள ஐடில வேலை பாக்குறாரு. அவருக்கு 5 பவுன் தான், என் தங்கச்சிக்கு 50 பவுன் ரெடி பண்ணிருங்க. ஏண்டி அழகா இருக்கிறதுக்காக உன்னைத்தான் கல்யாணம் பண்ணேன், அதுக்காக உன் 5 தங்கச்சி நான் தான் கிடையாது தெரியுமா? உன் அப்ப ஒருத்தன் இருக்கான, அவன் எதுக்கு இன்சியலுக்கா கோவஞ்சோ? ஏன் கடன் உன் பணி செய்து கிடக்குறது தானே. ஆமா சாவி எங்க? வெச்ச இடத்துல தான் இருக்கும். குடிக்கவே கூடாதா, தலையெல்லாம் வலிக்குது. ராவா குடிச்சா வலிக்க தான் செய்யும். இனிமே மிக்ஸ் பண்ணி குடிப்போம். யோ மீச, என்னையா சாவியை காணா? என்னையா வண்டியை காண, சாவியை தேடிக்கிட்டு தர்ற? என்னது வண்டியை காணுமா? ஆமையா. பையில பாரியா? எங்க மீச உன் பைய காட்டும். யோ ஓம் பையில பாரியா? இருவியா உன் பையிலையா பாரு. ஏன் பையிலையா? இது என்ன ரசீது வருது? என்னையா யாரு ஸ்டேஷன் போலையா? வண்டியை காணமையா. வண்டியை காணமா, என்னாச்சு? என் மோவன் பிறந்த நாள ஏட்டைய மோவன் கொண்டாடி இருக்கான். நல்லதானையா. என் வண்டி அடை வச்சு கொண்டாடி இருக்கானுவேன். இதுக்குத்தான் பொம்பளை பிள்ளைய பக்கணுங்கிறது. செய்குடி உண்டு, சேதாரம் இல்ல. இன்னைக்கு யாருக்கடா பிறந்த நாள்? எந்த கடையில் அடமானம் வச்சிருக்காங்க காட்டு. இதை வச்சு ஒரு பையன் எங்க அப்பா செத்து போயிட்டான்னு சொல்லி பணம் வாங்கிட்டு போச்சு. அவங்க அப்பன் சாவல, அந்த பையன் அவங்க அப்பனை கொன்னுட்டான். அந்த ஆளு தலையை தனியா எடுத்து ரத்தம் சொட்ட சொட்ட பைக்கில் எடுத்துட்டு போயிருக்கான். அந்த பைக்குக்கு நீ பணம் கொடுத்துருக்க. அரே பகவான், நீ என்ன பண்ற? ஒரு 25,000 ரூபா பணமும் அந்த பைக்கினுடைய சாவியையும் கொடு. அந்த பைக்கில் இருக்கிற தடயத்தெல்லாம் நாங்கள் நல்லா அழிச்சிடறோம். ஏய் யோசிக்காத, அப்புறம் வருத்தப்படுவேன். இல்லையா நீ சொல்றது சின்ன பிள்ளைங்களும் கேட்க மாட்டேங்குது, சேட்டும் கேட்க மாட்டேங்கிறான். வா கோர்ட்டுக்கு போ, ஜட்ஜ் அது கேட்கறாரப்பா. இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம், இதாங்க இதாங்க. கொண்டாய்வேன் எண்ணிக்கிட்டு. இருதயம், நீ பாட்டுக்கு இதை மாச கணக்கில் சேர்த்துடக்கூடாது. இது என் பையன் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு கொடுத்தது. யோ வசூல் லிஸ்ட்டை சொல்றேன் கேட்டுக்க. கையேந்து வேன் வசூல், பியூட்டி பார்லர், பிராத்தல் வகைரா, மசாஜ் சென்டர், கிளப்பு, ஒயின் ஷாப்பு, பாரு, ரியல் எஸ்டேட்டு, வட்டி, பஞ்சாயத்து, ஆட்சி, மார்க்கெட்டு, திருட்டி விசிடி வகைரா உள்பட சேட்டுக்கிட்ட வாங்கினா 25,000. யோ இதே நாம வர்றதுக்குள்ள நியூஸ் வந்துருச்சு. ஆமா, ஸ்காட்லாண்ட் யார்டு போலீஸை விட நம்ம ஆளுக்கு தான் கில்லாடின்னு இவரை பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டாங்களாம். அவ்வளவு சீக்கிரம் தடயத்தை அழிக்க முடியாது சார். என்ன நாங்க 2 பேரும் வீட்டை விட்டு ஓடியாந்துட்டீங்களா? ஆமா சார். நீ வேற ஜாதி, அவ வேற ஜாதி, வீட்டுல ஒத்துக்கலையாக்கும். ஏண்டா நீங்க கொழுப்படுத்து போய் கோத்துக்கிட்டு அலைவீங்க, அவங்க கொளுத்துறேன் எரிக்கிறேன்னு அலைவாங்க. பப்ளிக்கில் பஸ்ஸில் ஒரு 10 பேர் மண்டையை உடைப்பீங்க. நாங்க பாதுகாப்பு கொடுக்கணும்னு ரோடா அலையணும். மனித வெடிகுண்டை விட மோசமானவங்க இந்த காதல் பண்றவங்க தான். அவனாவது உடம்புல வெடிகுண்டை கட்டிக்கிட்டு ஒருத்தரை கட்டி பிடிச்சா ஒரு 10 பேர் சாவேன். ஆனா நீங்க 2 பேர் கட்டி பிடிச்சா 2 ஊர் எரியும்டா. சார் போலீஸ் ஸ்டேஷன் போனா கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு சொல்லி என் ஃப்ரெண்டு தான் சார் பஸ் ஏற்றி விட்டான். உன் ஃப்ரெண்டு பேர் என்ன? சசிகுமார் சார். சசிகுமாரா? கூட சமுத்திரக்கணின்னு ஒருத்தன் சுத்துவானே. 2 பேரும் சேர்ந்து ஊரா போய் காதல் ஜோடிகளை சேர்த்து வைப்பாங்களே. 2 பேரும் சேர்த்து ரிமாண்ட் பண்ண சொல்லுங்க. எவரோட காசு வச்சிருக்க? 2,000 ரூபா தான் சார் வச்சிருக்கேன். ஏட்ரா வெளியே. காவல் தன் கடமையை செய்கிறது. இந்தா இதை வச்சுக்கிட்டு ஊர் போய் சேரு. 15 நாள் கழிச்சு வருவேன். இப்படியே விட்டா நீங்க வேற ஸ்டேஷன்ல நிப்பீங்க. உடனே ரிமாண்ட் பண்ணுங்க. 15 நாளைக்குள்ள உங்க காதல் என்ன ஆகுது ஏதாவதுன்னு நான் பாக்குறேன். இந்த பொண்ணை போத்தனாப்புல எடுத்துருப்போம். இந்த சிங்கம் 3 பார்த்து அசோக் பில்லர்ல இருக்கிற 4 சிங்கம் சல்யூட் அடிக்க போகுது. நான் என் கடமையத்தானே செஞ்சேன். எதை கடமைன்னு சொல்றாரு? 1000 ரூபாய் திருப்பி கொடுத்தாருல, அதைத்தான். ஆமா, இந்த மாசம் வசூல் எவ்வளவு? ரொம்ப டல்லா இருக்கு. ஆமா, 1 கோடி ரூபாய். என்னமோ இந்த மாசம் நம்புகள் நாராயணனை தான் நம்பியிருக்கோம். இறைவா, எல்லார் வாழ்க்கையும் உன் கையில் இருக்கு. என் வாழ்க்கை என்னவோ இந்த ஸ்டேஷனை நம்பித்தான் இருக்கு. காவல் நிலையாய நம்ம எழுத்த வீட்டுக்கார கொண்டாட்டி மூஞ்சில் மூச்சதுக்கு இவ்வளோ எஃபெக்டா? கூட்டத்தையே காணோம். இன்னும் அவெல்லாம் எப்படித்தான் உயிரோடு இருக்கானோ? அண்ணா எனக்கு 18 டோக்கன் தானே போயிருக்கு. என்னடா வர வர தப்புன்ற கம்மியாயிட்டாங்களோ? நீ இது தனியாக டோக்கன் போடுறா? இல்லண்ணே அண்ணே, உங்களை மாரி டேஸ்ட்ல ஒரு தூசு கூட சேதண்ணே. டோக்கன் நம்பர் 1. வணக்கம் ஐயா. நகை திருட்டு போச்சுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன். 1 மாசம் ஆகுது, ஒண்ணுமே நடக்கலங்க ஐயா. எப்படி நடக்கும்? ஆடு மாடு கூட தீனி போட்டாதான் எந்திரிச்சு நடக்கும். எத்தனை பவுனு? 10 பவுனுங்க. சரி, ஒரு 10,000 கொடு. 10,000மா? இன்னைக்கு ஒரு நகையோட மதிப்பே 2 லட்சம் ரூபா. 10,000 ரூபாய்க்கு இழுத நகை நகையும் கிடைக்காது, ஒன்றும் கிடைக்காது. இந்தாங்க ஐயா. 5ஆம் தேதி வா. சரி சரி, போ போ. 8ஆம் தேதி உனக்கு 10 ரூபா கழிச்சு வா.
12 கள்ளக்காதுக்கெல்லாம் கம்ப்ளைண்ட்டு போ 20 வா போ. என்னடா டோக்கன் கொடுக்கலையா? இல்லண்ணே டீ குடிக்க வந்தேனே, ரேஷன் கார்டு மறந்து வச்சுட்டு போயிட்டேனே. ஓ அவனா நீ ஒரு 5000 விடு. அண்ணே புது கார்டு இல்லண்ணே, ஏன் கார்டுண்ணே? உன் கார்டுக்கு தான் 5000 ரூபா, புது கார்டு ஃப்ரீ தான். அண்ணே என்னண்ணே இலவச சட்ட உதவிமைன்னு போர்டு வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் காசு கேட்குறீங்க. போர்டு தான் இலவசம், நான் இலவசம் கிடையாது. ஒரு மாசத்துக்கு ரேஷன் கடையில் அரிசி பருப்பு ஜீனி மணல்லாம் எவ்வளோக்கு வாங்குவ? 1000 ரூபாய்க்கு வாங்குவேண்ணே. வெளில வாங்கினா எவ்வளவு? 8000 ஆயிரும்ண்ணே. 2 மாசத்துக்கு 16000 ஆயிரும்ண்ணே. அப்ப 5000 தான் கேட்கிறேன். இந்த கையில காசு, இந்த கையில கார்டு வேணுமா வேணாமா? வேணும். அப்ப காசு கொடு. உங்களுக்குலாம் ஃப்ரீயாக கொடுத்தா அதோட வேல்யூ தெரியாரா? அதுதான் காசு வாங்கி கொடுக்குறது. இனிமேலாம் பத்திரமா வச்சுப்பேல, எடுத்துட்டு போ. ரேஷன் கார்டை 2 இதுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று ஜாமீன் எடுக்கிறதுக்கு, இல்லை அடகு வைக்கிறதுக்கு. இது நம்ம கட்டிங்க, இது ஸ்டேஷன் கட்டிங்க. ஐஜிக்கு 5 நிமிஷம் லேட்டாக தான் சொல்லிட்டு அடிப்பீங்க. எனக்கு இவ்வளோ ஃபாஸ்ட்டா எல்லாம் படம் படுத்துகிற பாடு. வாயா வசூல் சக்கரவர்த்தி, உனக்காக தாயா கண்ணை மூடாம காத்துக்கிட்டு இருக்கோம். நமக்கு எவ்வளோ வந்தாலும் பத்தாது. கலெக்ஷனை மட்டும் பார்க்காம காரியத்தையும் பாருங்க. எத்தனை கேஸ் பெண்டிங்கில் கிடக்கு? பப்ளிக் கொண்டு வர கேஸை பெண்டிங்கில் வைக்கிறது உனக்காக தானே. உன் கேஸை முடிக்கலன்னா வசூல் பாதிச்சிருமே. இதையே சொல்லுங்க. காசு தான் மூவ் ஆகுது, கேஸ் எங்கே மூவ் ஆகுது? ஆட அது கிடைக்கல விடு. 2 பைக் தான் திருண்ண, 3 பைக் கேட்குறாங்க தலைவா. வணக்கம் வணக்கம். ஏய், இந்த மாதம் கேஸுக்கு நீ தானாடா? என்னைய தாண்டி தானடா வந்திருப்ப. ஒரு வாரத்தை சொல்லிடக்கூடாது, முடிச்சிருப்பல. அவன் கேஸை விடு, நீ பணத்தை எடியா. கலெக்ஷன்லேயே கண்ணா இருங்க. எம்பிட்டு வாங்கினாலும் வாழ்க்கையில் முடி வளர போகிறதில்ல. சார்த்தா டூட்டி பார்க்குற அழகா பாரு. இதுக்கு சம்பளம் கிம்பளம் எவ்வளோ நேரமா? எழுப்பு. நான் நிம்மதியா தூங்குற இடமே போலீஸ் தானே. அது பொருட்களையா உனக்கு? டியூட்டியில் கில்லி. வீட்டில் என்ன நைட் டியூட்டியா? அங்கே ரிட்டையர் ஆகி 6-7 வருஷம் ஆச்சியா. அந்த வகுத்தறிச்சல இங்கேயா வந்து கிளப்புற? அப்படியே அடிக்கடி கீ வீட்டுக்கு போற. இந்த மாதிரி தான் பல பேர் திருறாங்க. கோட்ரஸ்க்கு ஆப்போசிட்ல பத்தியா செம பேரு. வண்டி நீ பாட்டுல போய் வந்து பாரு இண்டிகேட்டர் டேஞ்சர் லைட்ல வந்து பாரு. 2 ரூபாய் காசு கொடு. அப்படியா? அப்ப 2500 ரூபாய் கொடு. குடியா? இல்ல சார். துட்டு இல்லண்டா. அப்ப வண்டி ஓரங்கட்டு. அப்ப ஒண்ணு செய்ய குத்துன்னு வண்டி பின்னாடி கொம்பு நின்னுட்டு இருக்கதே பெரிய ஆஃபன்ஸ் தெரியல. ஓ இது வேறயா? அப்ப வண்டி போட போடு. டிராபிக் க்ளோஸ் பண்ணு. நான் நினைச்சுக்கிறேன். ஓனருக்கு போன போடு, நான் பேசுறேன். போடியா தம்மா. கொஞ்சம் அமைதியா இருங்கடா. இன்னைக்கு சைடிஸ் சரக்கு வந்தா. சார் ஓனர் லைன்ல இருக்காரு. போன்ல எல்லாம் பேச முடியாது. யாரா இருந்தாலும் நேரா வர சொல்லு. எப்பறா போன்ல பேசணுமா? நேரா வர சொல்றா. சரிங்க சார். வணக்கம் மேடம். அவங்களா அடிச்சுட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க மேடம். ஓனர் வர சொன்னா ஃபீவர் வர சொல்லிட்டுக்கிறா. ஓனர் அவங்க தான் சார். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் ஆகுது புஷ் ஆகுது. இன்னதுக்கு மவுத் ஆயிருப்பாங்க. சங்கு ஊதிர்ப்பானுங்க. கம்னு இருங்கடா. உங்களை பார்த்தா ரொம்ப நல்லவங்களா தெரியுது. அடங்குய்யால முன்னாடி பழக தெரியும் சொல்லுவோம். இப்ப பார்த்தோனே தெரியும் சொல்றான்டா. இல்ல யாரோ 4 பொறுக்கி பசங்க தகராறு பண்றதா டிரைவர் சொன்னாரு. பொறுக்கி பசங்க எங்களை பார்த்தோன்னா அவனுங்க எஸ் ஆயிட்டானுங்க. அந்த 4 பொறுக்கில இவனும் ஒரு பொறுக்கின்னு தெரியாம பேசிட்டு இருக்கா மாப்ள. வீட்டுல எதுவும் விசேஷமா? இல்ல நான் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் பண்றேன். இந்தாங்க என் கார்டு. அமிர்தா தங்கபாண்டியன். தங்கபாண்டியன் உங்க புருஷன் என்ன பண்றாரு? அது எங்க அப்பா பேரு. ஓ அப்பாவா? உங்க பேரு? அன்பரசன். நம்மளும் கார்டு கலர் கலரா அடிச்சிட வேண்டியதான். மச்சி இவன் பேசுறத பார்த்தா சரக்கு சைடிஷ் கிடைக்காது போல இருக்கடா. ஏய் மைண்ட்ல ஏறிச்சுடா. ஈவென்ட் மேனேஜ்மென்ட் என்னங்க? ஒரு இடத்துல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு வெச்சுக்கோங்களேன். A to Z எல்லா வேலையும் நாங்களே பாத்துக்குவோம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கல்யாணம் நடக்குதுன்னு வெச்சுக்கோங்களேன். பொண்ணு மாப்பிள்ளை வந்தா போதுங்க. மண்டபத்துல இருந்து சாப்பாடு வரைக்கும் அத்தனையும் எங்க பொறுப்பு தான். பொண்ணுங்களுக்கும் மாப்பிள்ளைகளுக்கும் எவ்வளவு நகை போடுவீங்க? ஏய் கம்னுரா. இப்ப சொல்றேங்க, நீங்க எல்லாமே என் கல்யாணமே இல்லைங்க. தேதியை மட்டும் சொல்லுங்க, கிராண்டா பண்ணிடலாம். நீங்க எப்ப ஃப்ரீயா இருக்கீங்களோ அன்னைக்கு தாங்க கல்யாணம். ஓகே போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க. வணக்கம். நல்லது. காலி போனா என் மகன்
என் மகன் என்ன உன் புள்ள ஊரை விட்டு ஓட்டானே? இந்த அவர்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு போக, கிடைச்ச உடனே அனுப்பி வைக்கிறேன். கிடைக்க மாட்டாயா? என் மகன் கிடைக்க மாட்டாயா? ஏன்? என் மகனை வெட்டி கொண்டுட்டாருயா. யாரையா வெட்டினது? அந்த கருணா தாயா வெட்டி கொண்டுட்டாயா. என்னது கருணாவா? சொல்லு ஏடியா. என்ன கருணா பிரச்சனையா? சம்பவத்துக்கு உண்டான சம்பளம் கூலி இல்லாம இன்னைக்கு நான் கொலை பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வர வேண்டியது வந்து சேரும். இந்த கேவன் கிட்ட ஒரு கையெழுத்து வாங்கிட்டு அனுப்பு. மற்றதெல்லாம் வக்கீல் பார்த்துக்குவோம். முருகா. பெரியவரே, வயசான காலத்துல தேவையில்லாம கத்தி உசுர விட்டுறாத. உனக்கு போற நேரத்துல ஏதாவது பைசா கிசா கிடைக்கிற மாதிரி பண்றேன். ஒரு கடையை கண்ணியை வச்சு பொழைச்சுக்கு போ. காசு வேணாயா, காசு வேணாம். நியாய நீதிதான் வேணும்யா. நியாயம் நிறைய காசு வேணான்றா. விட்டுருங்க, நம்ம எடுத்துக்குவோம். ஐயா, உங்களை நம்பி வந்தது ஐயா. இந்த ஏழை வயிற்றுல அடிச்சுட்டீங்களா ஐயா? நீங்க நல்லா இருக்க மாட்டீங்க ஐயா. இது கேட்க யாருமே இல்லையா, யாருமே. பத்து பலூன் சுட்டா 1000 ரூபாய் பிரைஸா? அப்ப நான் சொல்றேன்டி, எங்க சுடு. எங்க நீங்க சுடுங்க பாப்போம். நாங்க 1000 ரூபாய் தரோம். நீங்களே வச்சுக்கோங்க. நீங்க மட்டும் எப்படி சுட்டீங்க? அது என் தொழில். ஏய் பார்சல்ல வாங்கிக்கிறேன், துட்டு எடுத்து வை. யார் நான் டமாசாகரா? நான் கைவே எப்ப பார் பச்சை பச்சை போட்டு வித்துனாங்கறா. வியாபாரமே நடக்கல. துட்டு கேட்டுக்கிறீங்க. ஏய் இங்க என்னது இது? பலூன் சுடுற கடை. அண்ணா பாம்பேல இருந்து வர சொல்ல கன் வாங்கி வரேன்னுங்கறாரு. சுட்டு பழகிலாண்ணா. ஃபர்ஸ்ட் நீ சொன்னா. அண்ணா பலூன் சுட்டு பழக வந்தான். ஆளை சுட்டு பழகுன. ஏய் பெல்குண்டு ஓ போடா போ. சிப்பா. என்னண்ணா இவனை நிக்க வச்சு சுட்டுனுக்குற? நம்மளாம் கணத்து காட்ட சொல்ல நெஞ்ச காட்ட நின்று இருப்பான். கல் தெரிய ஓடி இருக்க மாட்டான். ஓட விட்டு சொன்ன. ஏம்பா ஓடு. ஏய் ஓடுறா.